உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கடந்த வாரத்திலே நாம் அப்போஸ்தலனாகிய பவுல் மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற தான் ஆகாதவனாய் போகாதபடிக்கு எப்படி தன் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறார் என்பதையும், அவர் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவும் எச்சரிக்கை உணர்வோடும் பரிசு பெறும்படியாய் ஓட வேண்டும் என்ற உணர்வோடு நிச்சயத்தோடு அவர் நடந்து கொண்ட விதத்தை கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம். அவர் அவருடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை ஒரு ஓட்டமாக பார்க்கிறார். ஆகவே he was running with aim to win. வெற்றி பெறும்படியாய் ஒரு இலக்கை நியமித்துக் கொண்டு அதை நோக்கி ஓடுகிறார். ஆகவே ஓடிக்கொண்டிருக்கிற அவர் தன் வாழ்வின் எந்த தருணத்திலும் இலக்கை விட்டு மாறிவிடாத படிக்கும், வெற்றியை இழப்பதற்கான வாய்ப்புகள் வருகிற போதெல்லாம் அதை தவிர்த்து வெற்றி பெறும்படிக்கும் எச்சரிக்கை உணர்வோடு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு தன் சரீரத்தினுடைய ஆசை இச்சைகளை அடக்குகிறார். குறிப்பாக பந்தயங்களில் கலந்து கொள்கிறவர்கள் சுய இச்சை அடக்கத்தோடு இருப்பார்கள். ஆகவே நானும் பந்தயத்தில் கலந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி பவுல் அநேக காரியங்களை எழுதுகிறார். எழுதின அந்த பவுல் எப்படி ஓடினார் என்று பார்த்தோம். அதே வேளையிலே அவர் ஒரு உதாரணத்தை கொடுத்தார். இந்த 10ஆம் அதிகாரத்துடைய முதல் 5 வசனங்களிலே இஸ்ரவேல் மக்கள் ஆக இரத்தத்தினால் மீட்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து ஆவியின் அபிஷேகத்தை பெற்று வானத்திலிருந்து வருகிறதான ஜீவ உணவை சாப்பிட்டு கற்பாறையிலிருந்து புறப்பட்ட ஜீவ தண்ணீரை குடித்து என்கிற எல்லா அனுபவத்தையும் பெற்ற அவர்களை கடவுள் அழித்து விட்டார். God destroyed them. God was not pleased with them என்று சொல்லி பவுல் ஏன் தன் சரீரத்தை ஒடுக்குகிறார், அடக்குகிறார், கீழ்ப்படுத்துகிறார் என்றால் கடைசி நாளில் பந்தய பொருளை இழந்துவிடக் கூடாது என்கிற எச்சரிக்கை உணர்வு. ஆகவே ஏற்கனவே இழந்து விட்டவர்களை உதாரணமாக நமக்கு காட்டுகிறார். இந்த மக்கள் இழந்து விட்டார்கள், பந்தயம் ஓட துவங்கினார்கள், இழந்து விட்டார்கள். நான் இழந்துவிட விரும்பவில்லை, எனக்கு ஒரு எய்ம் இருக்குது என்று சொல்லி சொன்னார் அல்லவா? அது வரைக்கும் நாம் பார்த்தோம். கடவுள் அவர்களை அழித்து விட்டார் என்று பார்த்தோம். இந்த வாரத்தில் ஏன் அழித்தார் என்கிற காரியங்களை வசனங்களின் அடிப்படையில் பார்க்க போகிறோம். திருப்பிக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தினுடைய 6ஆம் வசனம். அந்த 6ஆம் வசனத்திலே அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாக இருக்கிறது என்று எழுதியிருக்கிறார். இந்த மக்கள் ஏன் அழிக்கப்பட்டார்களா? இந்த இஸ்ரவேல் மக்கள், why they were perished in the wilderness or why they were destroyed by God என்றால் அவர்கள் இச்சை பொல்லாங்கானவைகளை இச்சித்தார்கள். ஆங்கில வேதம் சொல்லுது they craved evil things. பிரியமானவர்களே, அங்க சொல்ற evil things என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஈவில்னா நம்ம என்ன நினைப்போம்? மிகவும் மோசமானது இல்லையா? அந்த வசனம் சொல்லுகிற அந்த கிரேவிங் evil things என்னதுன்னா ஃபுட், சிம்பிள் ஃபுட். வனாந்திரத்தில் கடவுள் அவர்களுக்கு வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தார். ஆனால் they craved for some good food. நல்ல உணவு வேண்டும் என்று அவர்கள் இச்சித்தார்கள். நல்ல உணவு வேண்டும், சுவையான உணவு வேண்டும் என்று கடவுள் கொடுத்த அந்த உணவை விரும்பாமல் நல்ல உணவு வேண்டும் என்று இச்சித்தார்கள். திருப்புங்கள் என்னோடு கூட என்னாகமம் Numbers chapter 11 verses 4 and 5. பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்கள் ஆனார்கள். அவர்களுடைய இச்சை என்ன? நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார் என்று சொல்லி, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? எகிப்திலே நாங்கள் சாப்பிட்ட மச்சங்கள்,
வெள்ளரி காய்கள், கொம்மட்டி காய்கள், கீரைகள், வெங்காயங்கள், வெள்ளை பூண்டுகள் ஆகிய இவைகள் எல்லாம் இல்லாமல் வெறும் மன்னா மட்டுமே கிடைக்கிறது என்று சொல்லி அவர்கள் மன்னாவை தவிர்த்து இருக்கிற மற்ற உணவுகளின் மீது இச்சை கொண்டார்கள். இச்சை கொண்டது மட்டுமல்ல, 10ஆம் வசனம் சொல்லுது, 10ஆம் வசனம் பாருங்க. அந்தந்த வம்சங்களை சேர்ந்த ஜனங்கள் தங்கள் தங்கள் கூடார வாசலில் நின்று அழுதார்கள். அழுதார்கள். பிரியமானவர்களே, ஒரு 70 வயசு ஆளு அல்லது ஒரு 60 வயசு ஆளு அல்லது ஒரு 50 வயசு ஆண் என்று சொல்லி ஒவ்வொரு குடும்பத்தினுடைய தலைவன், அந்த குடும்பத்தினுடைய இருந்த பெண்மணி, பிள்ளைகள் ஆகிய எல்லாரும் கூடார வாசல்ல வந்து நின்று அழறாங்களாம். எங்களுக்கு கறி வேணும், நாங்க அங்க சாப்பிட்டு வந்த பொருள் எல்லாம் இவங்களுக்கு கிடைக்கவே இல்லை என்று அழுதாங்களாம். அதாவது நல்ல உணவு சாப்பிடுவது தவறு இல்லை. When you got opportunity, when you have money, when you are buying and you are cooking and you are eating, the food is absolutely essential, which is God's blessing for us. அது கடவுள் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம். You have all the rights to eat. But when God provided something, அங்கே நீங்கள் அது வேண்டாம், எனக்கு இதுதான் வேண்டும் என்று அழுது கொண்டிருக்கும் பட்சத்தில் அதை கடவுள் பொல்லாங்கானவைகளை இச்சிப்பதாக பார்க்கிறார். craving for evil things. இந்த craving என்ற வார்த்தைக்கு வேதம் என்ன சொல்லுகிறதுனா, a powerful desire for something. அதாவது மிகவும் உந்தி தள்ளுகிறதான ஒரு டிசையர். அதாவது கடவுள் கொடுத்த உணவை மறுத்துவிட்டு மற்ற கடவுள் கொடுத்த எல்லா காரியங்களின் மீது இருக்கிற கண்ணோட்டம் மாறி ஒரு நல்ல உணவை நான் சாப்பிடுவதற்கு they demand good food, and they demanding God for the good food. When they demand, their desire turn to lust. அதாவது desire is normal. எல்லாருக்கும் வாஞ்சை இருக்கலாம், ஆசை இருக்கலாம், இதை சாப்பிடலாம் என்பது தவறு இல்லை. Desire is absolutely normal, but the desire changed into lust, craving, that is sin. அவர்கள் அழிக்கப்பட்டதற்கு காரணம் என்ன? முதல் காரணம் வேதம் சொல்வது craving, lust. இந்த lust அல்லது இந்த craving என்பதை மற்ற எல்லா காரியங்களிலும் இல்லாமல் உணவு சார்ந்த ஒரு காரியத்தை கடவுள் சீரியஸா எடுத்துக்கிறார். உணவு, உங்களால் அதை பார்க்க முடிகிறதா? ஒரு நல்ல ஒரு உணவு வேணும் என்று சொல்லி நாம் கொள்ளுகிற அந்த கிரேவிங் இருக்குல்ல, அதை கடவுள் பாவமாக பார்க்கிறார். அவர்கள் வாழ்க்கையில பார்த்தார். உங்களால் அதை விசுவாசிக்க முடிகிறதா? சங்கீதம் 106:14, வனாந்திரத்திலே இச்சை உள்ளவர்களானார்கள். இச்சை, அந்த இச்சையை தான் ஆங்கில வேதம் கிரேவிங் என்று சொல்லுகிறது. அதாவது இச்சை என்கிற வார்த்தைக்கு லஸ்ட் என்கிற வார்த்தையும் இருக்கிறது. ஆனா இங்க லஸ்ட்ன்ற பதத்தை கடவுள் பயன்படுத்தவில்லை. இந்த இச்சை என்று தமிழ் சொல்லுகிற இடத்தை ஆங்கிலத்தில் கிரேவிங். அந்த கிரேவிங் என்பது ஆசைக்கு மேற்பட்டது, விருப்பத்திற்கு மேற்பட்டது. விருப்பத்திற்கு மேற்பட்ட ஒரு அழுத்தத்தை கடவுள் அங்கே கிரேவிங்கா பார்க்கிறாரு. அது பாவம் என்று சொல்லி அவர்களை அழித்தார். நீங்கள் எண்ணாகமம் 11ஆம் அதிகாரத்தினுடைய அந்த நம்ம பார்த்தோம்ல, அந்த அதிகாரத்தினுடைய கடைசி 34ஆம் வசனத்துக்கு வாங்க. 34ஆம் வசனத்துல என்ன நடந்துச்சா? அவங்களுக்கு இச்சித்த ஜனங்களை அங்கே அடக்கம் பண்ணினார்கள். அதுக்கு முந்தின வசனம், அவர்கள் இச்சித்த அந்த உணவை கடவுள் கொடுத்தார், அந்த கறியை கொடுத்தாரு, மாம்சத்தை கொடுத்தாரு. அதை அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போதே, அவர்கள் பற்களில் அவர்கள் மென்று தின்று கொண்டிருக்கும் போதே, அந்த இறைச்சி அவர்கள் பற்களில் இருக்கும் போதே கடவுள் அவர்களுக்குள் ஒரு பெரிய வாதை அனுப்பினார். அனுப்பி அங்கே ஜனங்கள் யாரெல்லாம் இச்சித்தாங்களோ அவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க. அந்த இச்சித்த மக்களை அங்கே அடக்கம் பண்ணாங்களாம். அங்கேயே அடக்கம் பண்ணிட்டாங்க. immediately when they got the meat which they asked, almost about to eat or while eating they died, because God sees that craving as a sin there.
craving sin. Why? Because கடவுளே கொடுத்த உணவை அவர்கள் விரும்பாமல் அதை அற்பமாய் எண்ணி அவர்கள் விரும்பினதுதான் சிறந்தது என்று எடுத்துக்கொண்டதனாலே கடவுள் கொடுத்தார், அளித்தார். அந்த இடத்திற்கு கிப்ரோத் அத்தாவா என்று பெயரிட்டாங்களாம். கிப்ரோத் அத்தாவா. Do you know what is the meaning of that one? It means graves of gluttony. Graves கல்லறை. Graves of gluttony. அழிக்கப்பட்டதற்கான ஒரு காரணம் அவர்களுக்குள் இருந்த craving. இரண்டாவது காரணம் என்ன என்று வேதம் சொல்லுகிறது என்று பார்த்தால் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தினுடைய 7ஆம் வசனம் பாருங்க. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். அவர்கள் அழிக்கப்பட்டதற்கான இரண்டாவது காரணம் என்ன என்றால் விக்கிரக ஆராதனை. ஐடாலட்ரி. விக்கிரக ஆராதனை. இங்கே சொல்லுகிற விக்கிரக ஆராதனை முழுக்க சிலைகளை வணங்குகிற ஒரு விக்கிரக ஆராதனை. வேதம் 2 வகையான விக்கிரக ஆராதனையை புதிய ஏற்பாட்டில் சொல்லுகிறது. ஒன்று சிலைகளை வணங்குவது, இன்னொன்று பொருள் மீது இருக்கிறதான கிரீடினஸ், பொருள் ஆசை, பண ஆசை என்கிற அது ஒரு விக்கிரக ஆராதனை. ஆனால் இங்கே இஸ்ரவேல் மக்கள் அழிக்கப்பட்டதற்கு ஆன காரணங்களில் வருகிற விக்கிரக ஆராதனை முழுக்க விக்கிரக ஆராதனையே. ஏனென்றில் பழைய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் ஆசீர்வாதங்களில் ஆசீர்வாதிக்கப்பட்டிருக்கிறான் ஒருவன் என்பதற்கான ஒரு வெளிப்பாடு செல்வம். ஆபிரகாமை கடவுள் திரளாய் ஆசீர்வதித்தார், அவன் செல்வ சீமானாய் இருந்தான். You understand? So பழைய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் ஆசீர்வாதங்களின் ஒரு அளவுகோல் செல்வம். ஆகவே இங்க ஐடாலட்டர்ஸ் என்று சொல்லப்படுவது விக்கிரகங்களை அவர்கள் வணங்கினது. அவர்கள் விக்கிரகங்களை வணங்கினார்கள். எண்ணாகமத்தினுடைய மன்னிக்கும், முதல்ல யாத்திரையாகமத்தினுடைய 32ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அதுல 1 முதல் 10 வசனங்கள் வீட்டுல படிச்சு பாருங்க. அதுல என்ன நடக்குது என்றால் ஆரோன் இஸ்ரவேல் மக்களிடத்திலிருந்து வாங்கின பொன் ஆபரணங்களை நெருப்பில் போட்டு ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பிக்கிறான். கன்றுக்குட்டி, ஒரு மாட்டு கன்றுக்குட்டியினுடைய சிலையை உருவாக்குகிறான். அவன் உருவாக்கி முடித்தவுடனே அந்த மக்கள் அந்த சிலையை பார்த்து சொல்கிறார்கள், இந்த கன்றுக்குட்டி தான் அல்லது இந்த சிலை தான் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது. How quickly they turned. See that? எவ்வளவு வேகமாக அவர்கள் இந்த நிலைக்கு மாறிவிட்டார்கள் பாருங்களேன். They have seen எகிப்தியர்களை கடவுள் வாதித்த விதங்களை பார்த்தார்கள். எப்படியெல்லாம் வாதிச்சாங்க. கடைசியில தலைச்சன் பிள்ளெல்லாம் இறந்து போச்சு, துரத்தி விட்டாங்க. அவங்கள வந்தாங்க, வருகிற வழியில செங்கடல் பிளந்தது, கடந்து போனாங்க. வானத்திலிருந்து தினசரி உணவு வந்தது, தண்ணீர் குடிச்சாங்க பாறையிலிருந்து. எல்லாவற்றையும் அவங்க பார்த்துக்கிட்டே வராங்க. கொஞ்ச நாள், எவ்வளவு அந்த கொஞ்ச நாள்னா அதிகபட்சம் 40 நாள் மோசே மலை மேல போயிருக்கிறாரு. கடவுள் அவரோடு பேசி கொண்டிருக்கிறார். அந்த 40 நாட்கள் இவர்களால் பொறுமையா இருக்க முடியல. அதாவது 40 நாள் முடிவதற்கு முன்பே இது நடந்து விட்டது. பொறுமையா இருக்க முடியல. மோசேக்கு என்னாச்சுன்னு தெரியல. ஆகவே we want God. ஓகே என்று சொல்லி எல்லாரும் நகையை கொடுங்க, வாங்கி உருக்கி கன்றுக்குட்டி உருவாக்கிட்டாங்க. இதுதான் தெய்வம் அப்படின்னு சொல்றாங்க. சொன்னவுடன் ஆரோன் பார்க்கறான், ஓ, they accepted this one as a god. Now tomorrow we will make festival. நாளைக்கு நாம் பண்டிகை, இந்த கடவுளுக்கு, இந்த சிலை என்கிற இந்த கடவுளுக்கு நாம் பண்டிகை கொண்டாடலாம் என்று சொல்லி பண்டிகை கொண்டாடுகிறார்கள். அந்த சிலையை வணங்குகிறார்கள். அந்த சிலையை தூக்கி வைத்துக் கொண்டு ஆடுகிறார்கள். அவர்களுடைய ஆட்டத்தை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். வேதம் சொல்லுகிறது, they were all naked. 25ஆம் வசனம் படிச்சு பாருங்க. ஜனங்கள் தங்கள் பகைவர்களுக்குள் அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கி இருந்தான். They all naked. How they learned this one? எப்படி அவர்களுக்கு தெரியும்? They were naked and they dancing, they doing every single thing. இது எதிலிருந்து தூங்குச்சு? அந்த சிலை வணக்கத்திலிருந்து தூங்குச்சு.
வந்துச்சு. திருப்புங்கள் எண்ணாகமத்தினுடைய 25ஆம் அதிகாரம், நம்பர்ஸ் சாப்டர் 25 2-3 ஆகிய வசனங்கள். ஜனங்கள், முதல் வசனத்திலிருந்தே வாசிக்கிறேன். இஸ்ரவேல் சித்தீமிலே தங்கி இருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமார்த்திகளோடு வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். அது எப்படி நடந்தது என்றால், அந்த மோவாபினுடைய குமார்த்திகள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்து உண்ணும்படி ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை அழைக்கிறார்கள். அழைத்தவுடன் ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். இப்படி இஸ்ரவேலர் பாகால் பேயோரை பற்றி கொண்டார்கள். பாத்தீங்களா? அங்க ஒரு சிலையை உருவாக்கி ஒரு பெரிய பாவத்தை பண்ணாங்க. இங்கே மற்ற இஸ்ரவேலர்கள் அல்லாத மற்ற மக்கள் தங்கள் கடவுள்களுக்கு, தங்கள் தெய்வங்கள் என்று கருதப்படுகிறதான அந்த சிலைகளுக்கு விருந்து பண்டிகை கொண்டாடுகிற போது, பலியிடுகிற போது இவர்களை அழைத்தவுடன் போய் அவர்களோடு கலந்து கொண்டு அந்த சிலைகளை வணங்குகிறார். இப்படி அவர்கள் என்ன ஆனாங்கனாக்கா, they became idolaters. சிலைகளை வணங்கினார்கள். கடவுள் என்கிற, கடவுள் கொடுத்த கற்பனைகளிலே அவர்கள் கொடுத்த முதல் கற்பனையே, என்னை அன்றி உனக்கு வேறே ஒரு கடவுள் இருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உள்ளவைகளில் யாதொன்றுக்குரிய ஒரு உருவமும் செய்யக்கூடாது, வணங்கக்கூடாது, அதற்கு முன்பு நீ நமஸ்கரிக்க கூடாது. உண்டாக்காதே, வணங்காதே, நமஸ்கரிக்காதே, நான் ஒருவர் மட்டுமே உனக்கு கடவுள் என்று அவர் அழுத்தம் திருத்தமாக அவர்களுக்கு சொல்லி இருந்தும் கூட they went against the golden calf and they went against the behind the Baal prayer. Yes, God destroyed them. God destroyed them. இதே வசனங்களை நீங்கள் சங்கீதம் 106 19 21, சங்கீதம் 106 28 29 ஆகிய வசனங்களில் பார்க்க முடியும். நெகேமியா 9ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடியும். சங்கீதம் 78 பார்க்க முடியும். பல்வேறு இடங்களில் இருக்கிறது. The second reason God destroyed them was they became idolaters. மூன்றாவது கடவுள் ஏன் அவர்களை அழித்தார் என்பதற்கான காரணத்தை அடுத்த வசனம் சொல்லுதுங்க. 1 கொரிந்தியர் 10:8. அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. அந்த மக்கள் அழிக்கப்பட்ட அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, they have a immoral life, sexual immoral life, sexual immorality அவர்களுக்குள் இருந்தது. ஆகவே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். குறிப்பாக அந்த நாளிலேயே 23,000 பேர் அழிக்கப்பட்டார்கள். தென் தொடர்ந்து வருகிற அந்த ஆண்டுகளிலே என்டையர் மக்கள் அழிக்கப்பட்டார்கள். அந்த 6 லட்சம் புருஷர்கள் அந்த நாளிலே ஒரே நாள்ல 23,000 பேர் இருந்தாங்க. எஞ்சி இருக்கிற ஆண்டுகளில் அந்த 6 லட்சம் மக்களில் எல்லாருமே அழிஞ்சிட்டாங்க. அதற்கு ஒரு காரணம் என்ன? இம்மாராலிட்டி, செக்ஷுவல் இம்மாராலிட்டி. கடவுள் தெள்ள தெளிவாக சொன்னார், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று. விபச்சாரம் என்றால் என்ன? விபச்சாரத்துல பல்வேறு வகை இருக்குதுங்க. நீங்க 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தினுடைய 9ஆம் வசனம் வாசித்து பாருங்க. fornicators, adulterers, effeminate, homosexuals, 4 இது போட்டிருக்குங்க. 4 காரியம். effeminates அப்படின்னா ஆண்கள் பெண்களை போல பாவித்துக் கொண்டு பண்ற உறவு வச்சுக்கிறது. ஆண்கள் பெண்களை போல. ஹோமோசெக்சுவல்ஸ் யாருன்னு உங்களுக்கு தெரியும், ஆண்கள் ஆண்களோடு உறவு கொள்வது. அடல்ட்ரஸ் என்றால் திருமணமானவர்கள் திருமணத்திற்கு வெளியே வேறொருவரோடு உறவு வைத்துக் கொள்வது, ஆணோ பெண்ணோ. அடல்ட்ரஸ். ஃபோர்னிகேஷன், திருமணத்திற்கு முன்பு திருமணம் செய்து கொள்ளாதவர்களோடு உறவு வைத்துக் கொள்வது. இத்தனை வகையான பாவங்கள், செக்ஷுவல் சின் இருக்குது. இந்த மக்கள்
immoral, sexually immoral. நம்ம வாசிச்சோம்ல என்னாகும் 25ஆம் அதிகாரம், அதிலே அந்த மோவாபிய பெண்கள் விருந்துக்கு கூப்பிடுறாங்க, போய் அங்க இருக்கிற பெண்களோடு, அது யாருடைய மனைவி அல்லது யாருடைய பெண்ணு யாருடைய இதெல்லாம் தெரியாது, they commit adultery. கடவுள் பார்த்தார், அந்த ஒரே நாளில் 23,000 பேர் மரித்து போனார்கள், அழித்தார். இந்த காரணமும் அவர்கள் வனாந்தரத்தில் அழிவதற்கு காரணமாயிருந்தது. What was the third reason? Sexually immorality, sexually immoral or immoral. So முதல் காரணம் craving, இச்சை. இரண்டாவது காரணம் சிலை வணக்கம் அல்லது மூன்றாவது காரணம் immoral. நான்காவது காரணம் என்ன என்று வேதம் சொல்லுகிறது. 9ஆம் வசனம், அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. பரீட்சை, பரீட்சை என்ன, டெஸ்ட் என்று ஆங்கில வேதம் சொல்லுது. they tried, they test என்று சொல்லி அவர்கள் கடவுளை பரீட்சை பார்த்தார்கள். they tested God. எப்படி டெஸ்ட் பண்ணாங்க? பல்வேறு காரணங்கள்ல, முறைகளை டெஸ்ட் பண்ணாங்க. உதாரணத்திற்கு யாத்திரையாகவும் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், அவர்கள் மோசேயோடு வாதாடுகிறார்கள். கடவுள் அதை எப்படி பார்க்கிறார்கள்? கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள், பரீட்சை பார்க்கிறீர்கள். 7ஆம் வசனம் மீண்டும், இஸ்ரவேல் புத்திரர் அங்கே கர்த்தரை பரீட்சை பார்த்தது நிமித்தம் பரீட்சை பார்த்தார்கள். இது முதல்ல நடந்துச்சு. இதுக்கப்புறம் நீங்க மறுபடியும் எண்ணாகமம் 14ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. நம்பர்ஸ் சாப்டர் 14 கடவுளே சொல்லுகிறார் அங்கே. நம்பர்ஸ் சாப்டர் 14 வெர்சஸ் 22 கடவுளே சொல்றாரு, கடைசி பகுதி. இதனோட கூட 10 முறை என்னை பரீட்சை பார்த்தார்கள். யாரு? இஸ்ரவேல் மக்கள். they were tested me 10 times. they were tested 10 times. அந்த 10 டைம்ஸும் பைபிள்ல எழுதி இருக்குது, எப்ப பண்றதெல்லாம். இங்கே கடவுள் கடைசியாக சொல்லுகிறார், 10 முறை என்னை பரீட்சை பார்த்தார்கள். 10வது முறை பரீட்சை பார்த்தோன்னா தான் கடவுள் சொன்னாரு. அந்த வசனத்துக்கு அடுத்த வசனம் நீங்க பார்க்கலாம், என்னை பரீட்சை பார்த்த மக்கள்ல ஒருத்தர் கூட கானான் தேசத்துக்கு போக மாட்டாங்க. ரீசன், they tested God. அவர்கள் கடவுளை பரீட்சை பார்த்தார்கள். இந்த வசனங்களை நீங்கள் சங்கீதம் 106:14 பார்க்க முடியும், சங்கீதம் 78:19, 20 பார்க்க முடியும், சங்கீதம் 78:41 பார்க்க முடியும். they tested God. அவர்கள் கடவுளை பரீட்சை பார்த்தார்கள், கடவுளை பரீட்சை பார்த்தார்கள் என்று இத்தனை பகுதிகளில் எழுதியிருக்குங்க. கடவுளை டெஸ்ட் பண்றதெல்லாம் நம்ம பண்றோமா? ஏன்னா நிறைய பண்றோம். நாம் கடவுளை டெஸ்ட் பண்றோம்னு தெரியாம பண்றோம், நமக்கு தெரியாது. நிறைய மக்கள் அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்களே அனலைஸ் பண்ணி பார்த்தா தெரியும் எப்பெல்லாம் அவங்க கடவுளை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க டெஸ்ட் பண்ணதை எந்த இன்சிடென்ட் சொல்லுது? தண்ணீர் இல்லை அவர்களுக்கு. நீங்க யாத்திரையாகவும் 17ஆம் அதிகாரத்தை பாருங்க, தண்ணி இல்லை. அவர்களை நடத்தி கொண்டு போன தலைவனிடத்தில் வாதாடுகிறார்கள், எங்களுக்கு தண்ணி கொடு என்று. தண்ணி கொடு என்று அவர்கள் கேட்கிறாங்கல்ல, கடவுள் அதை அவர்கள் கடவுளை டெஸ்ட் பண்றதா பார்க்கிறார். உங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியுதா? ஒரு வசனத்தை வாசிக்கலாம், அப்பதான் உங்களுக்கு தெரியும். திருப்புங்க சங்கீதம் 78 18ஆம் வசனம், அதுல வாசிக்கிறேன். தங்கள் இச்சைக்கு ஏற்ற போஜனத்தை கேட்டு தங்கள் இருதயங்களில் தேவனை பரீட்சை பார்த்தார்கள். they tested God. எப்படி பரீட்சை பார்த்தாங்களாம்? அவங்களுடைய வார்த்தையை கேட்டுங்க. அவர்கள் தேவனுக்கு விரோதமாக பேசி, தேவன் வனாந்தரத்திலே போஜன பந்தியை ஆயத்தப்படுத்த கூடுமோ? will he make a table for me to eat food? அதாவது எங்களுக்கு உணவு கொடுத்துருவாரா அந்த வனாந்தரத்துல? அவரால் கொடுக்க முடியுமா? அது பரீட்சை. அப்படி அவங்க பேசின விதம், the attitude, the motive behind the words, கடவுள் அதை பரீட்சையாக பார்க்கிறார். அடுத்த வசனம் பாருங்க. இதோ அவர் கண்மலையை அடித்தார், இதோ கண்மலை அடித்ததனால் தண்ணீர் புறப்பட்டு வந்தது. சரி, பரவாயில்ல. அவர் அப்பத்தையும் கொடுப்பாரா? அந்த வசனத்தை பாருங்களேன். அவர் அப்பத்தையும் கொடுக்க கூடுமோ? தம்முடைய ஜனத்திற்கு மாம்சத்தை, அதாவது இறைச்சியை ஆயத்தப்படுத்துவாரோ?
இதெல்லாம் அவர்கள் கேட்டுக்கொண்ட கேள்விகள். இப்படி அவர் உணவு கொடுப்பாரா, அப்பம் கொடுப்பாரா, மாம்சம் அதாவது கறி கொடுப்பாரா, இறைச்சி கொடுப்பாரா என்றெல்லாம் இவங்க கேட்டாங்கல்ல. This all God took us, they tested him. இப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம எந்தெந்த காரியம், இப்ப இதெல்லாம் சாதாரண விஷயம். அவங்க தண்ணி கேட்டாங்க, உணவு கேட்டாங்க என்பதெல்லாம் இல்லையா? The same way we asking many things to God. பேசிக்கொள்ளும் போது, நம்மளுடைய உணர்வுகளை வெளிப்படுத்திக் கொள்ளும் போது, 4 இடங்கள்ல அந்த எல்லா வார்த்தைகளும் sometimes we not even mean it. சில நேரங்களில் நம்ம அதை என்ன சொல்ல வந்தோம் கூட மீன் பண்ணிருக்க மாட்டோம். கடவுள் கவனித்து கேட்கிறார். கடவுள் கவனித்து கேட்கிறார். கேட்டு அப்படி கவனிச்சு கேட்டு 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 வந்ததுனாலதான் என்னாகுமோ 22ஆம் அதிகாரத்துல சொன்னார், 14:22 சொன்னாரு, இதுவரைக்கும் 10 முறை என்ன பரீட்சை பார்த்துட்டாங்க. 9 முறை அவர் சொல்லல என்ன பரீட்சை பார்த்தாங்கன்னு. பட் காட் கவுண்டிங் எவ்ரிதிங் 10th time he is expressing that they tested me 10 times என்று சொல்லி, அப்போ நாம் கடவுளை டெஸ்ட் பண்ணிருக்கோமா இல்லையா என்பதை கடவுள் கவுண்ட் பண்ணி வச்சிருக்கிறார். he counting everything. we come to know one day. கடவுளை அவர்கள் பரீட்சை பார்த்தார்கள், ஆகவே அழிக்கப்பட்டார்கள். 4 காரியம் ஆயிடுச்சு. 5வதாக வேதம் என்ன சொல்லுகிறது? அவர்கள் அழிக்கப்பட்டதற்கான காரணம் 1 கொரிந்தியர் 10:10. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். முறுமுறுப்பு என்பது கிரம்பிள் என்று ஒரு ஆங்கில வார்த்தை உண்டு, மர்மரிங் என்று இன்னொரு வார்த்தை உண்டு, அல்லது கம்ப்ளைண்ட்ஸ் என்று இன்னொரு வார்த்தை உண்டு. கிரம்பிளிங் ஆர் மர்மரிங் ஆர் கம்ப்ளைண்ட் என்கிற இந்த 3மே இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில 40 ஆண்டுகளா இருந்துட்டே தான் இருந்துச்சு. தண்ணி இல்ல, உடனே they will complain or they will murmur or they will grumble. உணவு இல்ல, they will grumble. மறுபடியும் என்னென்ன காரியங்கள் வந்தாலும் they grumble or they murmur or they will complain. This happened in their life entire 40 years. அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க. அத ஒரு வசனம் வாசித்து காட்டுற பாருங்க. சங்கீதம் 106 எடுங்க. சங்கீதம் 106 25ஆம் வசனம். அவர்கள் கர்த்தருடைய சத்தத்திற்கு செவிகொடாமல் தங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்தார்கள். அவங்க வீட்டுக்குள்ள உட்கார்ந்து அவங்களுக்குள்ள பேசின பேச்சு எல்லாம் கடவுள் கவனிச்சு கேட்டிருக்காரு. இங்க வசனம் எழுதுது, தங்கள் கூடாரங்களுக்குள் உட்கார்ந்துகிட்டு முறுமுறுத்தாங்களாம். They grumbled against God. இன்னும் சில வசனங்களை நீங்க பாருங்க, எடுத்துக்கொள்ளுங்க. யாத்திரையாகமம் 16ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 16:2 அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். அப்படியே 17:2 அவர்கள் 17:2 and 3 அவர்கள் அவர்களோடு வாதாடி மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். 17:3 என்னாகமம் 14க்கு வாங்க. Numbers chapter 14 verses 2. இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். ஆக இப்படி அவர்கள் முறுமுறுத்த ஒவ்வொரு செயலையும், அவர்கள் கம்ப்ளைண்ட் பண்ண ஒவ்வொரு செயலையும் மோசே ஆரோனும் வேணா ஒன்னும் பண்ணாம இருக்கலாம். அதிகபட்சம் அவங்க கடவுள்கிட்ட போய் பிரேயர் பண்ணாங்க. இவங்க தண்ணி கேட்கிறாங்களே, முறுமுறுக்கிறாங்களே, இவங்க சாப்பாடு கேட்கிறாங்க, முறுமுறுக்கிறாங்க, இவ்வளவுதான் அவங்களால சொல்ல முடிஞ்சது. ஆனா கடவுள் அவைகள் எதையும் சாதாரணமா எடுத்துக்கொள்ளல. சாதாரணமா எடுத்துக்கொள்வது போல தெரிந்தது அவர்களுக்கு. ஏன்னா இன்னும் நடக்கல இம்மீடியட்டா, அப்படி தெரிஞ்சிச்சு. பட் the end result was they all destroyed.
they all destroyed. கடவுள் அவர்களை அழித்தார். இந்த 5 காரியத்தை 1 கொரிந்தியர்ல பவுல் எழுதுறாரு. எழுதிட்டு அவர் சொல்றாரு, அவர்களைப் போல நாமும் பொல்லாங்கானவர்களை இச்சிக்க கூடாது, அல்லது அவர்களைப் போல நாமும் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆகக்கூடாது, அவர்களைப் போல நாமும் வேசித்தனம் பண்ணக்கூடாது, அவர்களைப் போல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பார்க்க கூடாது, அவர்களைப் போல நாமும் முறுமுறுக்க கூடாது என்ற 5 காரியத்தை எழுதியிருக்கிறார். இந்த 5 காரியத்தினாலதான் அவர்கள் அழிக்கப்பட்டாங்க என்று பவுல் இங்க எழுதுகிறார். ஆனால் இங்க எழுதாத இன்னொரு காரியம் உண்டு, அதை நான் காட்டுகிறேன். திருப்புங்கள் எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று பார்க்கிறோம். அதாவது இஸ்ரவேல் மக்கள் கானானுக்குள் ஏன் போகவில்லை என்று இங்கே எபிரேய புத்தக ஆக்கியோன் எழுதுகிறார். அங்கே பவுல் என்ன சொல்றாருன்னா, அவர்கள் ஏன் அழிக்கப்பட்டார்கள் என்பதற்கு 5 காரணம் சொல்றாரு. அழிக்கப்பட்டதனால் அவர்கள் கானானுக்குள் பிரவேசிக்க முடியவில்லை இல்லையா? ஆக அழிக்கப்பட்டார்கள், ஆனால் கானானுக்குள் பிரவேசிக்க முடியாமல் போனதற்கான காரணம் அவர்களுக்குள் இருந்த அவிசுவாசம், disbelief in God's word. ஆக இச்சை, விக்கிரக ஆராதனை, விபச்சாரம் அல்லது வேசித்தனம், அதுக்கப்புறம் பரீட்சை பார்த்தது கடவுளை, அதுக்கப்புறம் முறுமுறுப்பு, கம்ப்ளைண்ட் ஆர் கிரம்பிளிங், இத்தனை காரியங்களோடு கூட அவர்களுக்குள் அவிசுவாசமும் இருந்தது. They were not believe God's word. 4ஆம் அதிகாரத்துடைய 6ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. அவர்களில் அந்த மக்கள் கீழ்ப்படியாமையினாலே, சுவிசேஷத்தை கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே பிரவேசிக்கவில்லை எனும் பட்சத்தில் அந்த கதவு வரைக்கும் வந்து கதவு கிட்ட நின்னுட்டாங்களா? நோ, they were destroyed. அவங்க அழிஞ்சதுனால தான் பிரவேசிக்க முடியல. ஆகவே அவர்கள் அழிவதற்கு அவர்களுடைய விசுவாசமும், அதாவது அவிசுவாசமும் ஒரு காரணமாக இருந்தது. பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு அந்த வசனத்தை காட்ட விரும்புகிறேன். கடவுள் அவர்களுக்கு கொடுத்த வாக்கு என்ன? What is the promise God given to them? Or what is the calling God given to them? கடவுள் அவர்களுக்கு கொடுத்த அழைப்பு என்ன தெரியுமா? திருப்புங்க யாத்திரையாகமம் 3ஆம் அதிகாரம் verses 8. அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும், அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும், ஏத்தியரும், எமோரியரும், பெர்சியரும், ஏவியரும், எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். கடவுள் சொல்றதை கேளுங்க. இப்போ கடவுளுடைய அழைப்பு என்னவா இஸ்ரவேல் மக்களுக்கு என்றால், அவர்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கவும். இது முதல் நிலை. விடுதலையாக்கி அங்கிருந்து கானான் என்கிறதான பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசத்துக்கு கொண்டு போகவும் கடவுள் திட்டமிட்டு விட்டார். இதுதான் கடவுளுடைய வாக்கு. எகிப்திலிருந்து விடுதலை, கானானுக்குள் வாழ்வு. 2 இந்த 2ம் சேர்ந்ததுதான் கடவுள் அவர்கள் கொடுத்த அழைப்பு. இதே வசனத்தை அந்த அதிகாரத்தினுடைய 17ஆம் வசனத்தில் எழுதியிருக்கார் பாருங்க. நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி, I will bring you out of the affliction of Egypt to the land of Canaanity, the land of flowing with milk and honey. நான் எகிப்திலிருந்து உங்களை நீக்குவேன் அல்லது விடுவிப்பேன், கானானுக்குள் கொண்டு போவேன். அஃப்ளிக்ஷன்ல இருந்து உங்களை வெளியே எடுப்பேன், ஆசீர்வாதத்திற்குள் உங்களை கொண்டு போய் வைப்பேன். பாலும் தேனும் ஓடுகிற ஆசீர்வாதத்திற்குள், from the affliction to blessing. இதுதான் கடவுள் அவர்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம். அஃப்ளிக்ஷன்ல இருந்து அவங்க விடுதலையானார்களா என்றால் ஆனார்கள். Not even a single Israelian was stayed back in Egypt. Everybody come out. In fact, மற்ற மக்கள் கூட அவங்களோட சேர்ந்து வெளியே வந்தாங்க. நீங்க படிச்சா தெரியும் 12ஆம் அதிகாரத்துல இல்லையா? ஆக everybody came out of the affliction of Egypt according to God's word. வேதம் சொல்லுகிறது இதே அதிகாரத்தினுடைய 30ஆம் வசனத்துல, யாத்திரையாகமம் 3:30. யாத்திரையாகமம் 4:30.
எல்லா விஷயத்தையும் கடவுள் சொன்ன எல்லா விஷயத்தையும் மோசே ஆரோனிடத்தில் சொல்லி ஆரோனும் மோசையும் மக்களிடத்தில் சொன்ன பின்பு 30ஆம் வசனத்தினுடைய முதல் லைன் சொல்லுது, so the people believed. மக்கள் அதை விசுவாசித்தார்கள். எதை விசுவாசித்தார்கள்? எகிப்தின் கொடுமையிலிருந்து, எகிப்தின் அப்ளிக்ஷன்ல இருந்து உன்னை விடுதலையாக்குவேன் என்று கடவுள் சொன்னதை விசுவாசித்தார்கள். பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள் உங்களை கொண்டு போவேன் என்று சொன்னதை அவர்கள் விசுவாசித்தார்கள். கேட்டவுடன் இல்லையா? ஆக கடவுள் இங்கே இருந்து கொண்டு போவேன் சொன்னதை விசுவாசித்த அவர்கள், கடவுள் அங்கே கொண்டு போய் விடுவேன் சொன்னதை விசுவாசித்த அவர்கள் போகிற வழியில் இச்சை உள்ளவர்களானார்கள். கிரேவிங். போகிற வழியில் விக்கிரக ஆராதனைக்காரராய் மாறிட்டாருங்க. செக்ஷுவலி இம்மாரலா போயிட்டாங்க. பரீட்சை பார்த்தார்கள், கடவுளை முறுமுறுத்தார்கள். ஏற்கனவே கேட்ட வசனத்தை விசுவாசிக்கவில்லை. அன்பிலீஃப், டிஸ்பிலீஃப். இந்த எல்லா காரியங்களும் அவர்களுக்குள் இணைந்து விட்டது. ஆகவே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் அல்லது உள்ளே போக முடியவில்லை. யூ அண்டர்ஸ்டாண்ட்? யூ அண்டர்ஸ்டாண்ட்? பவுலுடைய எய்ம் என்ன? இங்க பவுலுடைய எய்ம் என்ன? நான் என் ஓட்டத்தை துவங்கிவிட்டேன், ஓடிக்கொண்டிருக்கிறேன், எல்லோருக்கும் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன், சபைகளை நிறுவிவிட்டேன், புத்தகங்களை எழுதி கொண்டிருக்கிறேன், வேதத்தை, இவ்வளவு காரியத்தை நான் செஞ்சிட்டு இருக்கிறேன். அவர்களைப் போலவே துவங்கின நான், வெற்றிகரமாய் துவங்கின நான், வெற்றிகரமாய் முடிக்காமல் வழியில் இவ்விதமான காரியங்களால் என் பரிசு பொருளை இழந்து விடாத படிக்கு அல்லது பரிசு பெறுவதற்கு தகுதியற்றவனாய் மாறிவிடாத படிக்கு என்ன பண்றாரா? அவர்கள் இச்சை உள்ளவர்களானார்கள். நான் இச்சையாக கூடாது என்று என் சரீரத்தை அடக்கி ஒடுக்குகிறேன். அவர்கள் விக்கிரக ஆராதனைக்காரனாக ஆனார்கள். நான் விக்கிரக ஆராதனைக்காரனாய் மாறிவிடக் கூடாது என்று என் சரீரத்தை அடக்கி ஒடுக்குகிறேன். அவர்கள் வேசித்தனம் பண்ணினார்கள், அழிக்கப்பட்டார்கள். நான் வேசித்தனம் பண்ணி பரிசு பொருளை இழந்துவிடக் கூடாது என்று என்னை அடக்கி ஒடுக்குகிறேன். அவர்கள் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்தார்கள். நான் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பந்தயத்தில் தகுதியற்றவனாய் மாறி போகாதபடிக்கு என்னை அடக்கி ஒடுக்குகிறேன். அவர்கள் முறுமுறுத்தார்கள், கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. நான் அதை செய்யாமல் என்னை அடக்கி ஒடுக்குகிறேன். அவர்கள் not able to enter because of disbelief or unbelief. Is it not? ஆகவே நான் கடவுள் சொன்ன வார்த்தைகள் எல்லாவற்றையும் விசுவாசித்து பங்கு பெறும்படியாய் என்னை அடக்கி ஒடுக்குகிறேன். அவருடைய அந்த பேஷனை பாத்தீங்களா? அவருடைய அந்த லாங்கிங் பாத்தீங்களா? இதுதான் பவுலுடைய இது. பிரியமானவர்களே, you need to understand one thing. யாத்திரையாகமம், எண்ணாகமம், உபாகமம், அதுக்கப்புறம் நெகேமியா, சங்கீதம், இதுக்கப்புறம் ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல் என்கிற இத்தனை புத்தகங்கள்லயும் இவர்கள் அழிக்கப்பட்ட விதத்தை கடவுள் எழுதி வச்சிருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் எகிப்திலிருந்து புறப்பட்ட இவர்களுடைய சந்ததிகள் அடுத்தடுத்து அழிக்கப்பட்ட விதத்தை கடவுள் எழுதி வச்சிருக்கிறார். எழுதி வச்சுட்டு கடைசி காலத்தில் வாழ்கிற நமக்கு அதை எச்சரிக்கையா கொடுக்கிறாரு. அதுதான் அந்த நம்ம 1 கொரிந்தியர்ல பார்த்தோம். பதினோராம் வசனம் பாருங்க. 1 கொரிந்தியர் 10:11. இவைகள் எது? இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு நடந்த இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக, அதாவது உதாரணங்களாக அவர்களுக்கு நடந்தது. அவர்களுக்கு இது நடந்தது, உதாரணமா நடந்தது, அவங்க வாழ்க்கையில் நடந்துச்சு. But this is for example for us or warning for us. நமக்கு ஒரு எச்சரிப்பு உண்டாகும்படி, இந்த உலகத்தின் முடிவு காலத்தில் வாழ்கிற நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி தான் எழுதி வச்சிருக்கார் கடவுள். ஏன் எச்சரிக்கப்படணும்? நீ அவர்களைப் போலவே விசுவாசித்து துவங்கி, இரத்தத்தினால் மீட்கப்பட்டு, தண்ணீர் முழுக்கு ஞானசானம் எடுத்து, ஆவியின் அபிஷேகத்தை பெற்று, மன்னாவை உண்டு, ஜீவ தண்ணீரை குடித்து இருந்தாலும் கூட இச்சை, விக்கிரகாராதனை, வேசித்தனம், பரீட்சை, முறுமுறுப்பு, அவிசுவாசம் என்கிற காரியங்களினாலே அழிக்கப்பட முடியும். எனவே இது எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நான் பவுல் என்னை அடக்கி ஒடுக்குகிறேன். யூ அண்டர்ஸ்டாண்ட் now? ஆம் பிரியமானவர்களே, கனி கொடுக்காத கிறிஸ்துவ வாழ்க்கையில இருக்கிற யாரையும், எந்த மரத்தையும் அவர் வெட்டி வீழ்த்துவார். இதுதான் 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்த செய்தி.
கனி கூடாது இருக்கிற மரம் வெட்டி வீழ்த்தப்படும். கிறிஸ்துவில் இருக்கிற கனி கூடாது இருக்கிற கிறிஸ்துவில் எப்படி நீ வர முடியும் என்றால் ரத்தத்தினால் மீட்கப்பட்டால் வர முடியும். கிறிஸ்துவுக்குள் ரத்தத்தினால் மீட்கப்பட்டால் வர முடியும். ஆனா வந்ததுக்கு அப்புறம் தான் நீ இந்த விதமான இந்த இஸ்ரவேல் மக்களை போல இந்த விதமான கேரக்டர்னால, குணங்களினாலே, பாவங்களினாலே கனி கொடுக்காம போயிடுவோம். ஆக கனி கொடுக்காத கொடிகள் அறுத்து எரிந்து போடப்படும். இஸ்ரவேல் மக்கள் அதற்கு விதிவிலக்கு அல்ல. பிரியமானவர்களே, ஆபிரகாமுடைய சந்ததி கானானுக்குள் வாழ உரிமை பெற்றவர்கள். ஆபிரகாமுக்கு என்றே கொடுக்கப்பட்ட நிலப்பரப்பு அது. ஆகவே ஆபிரகாமுடைய பிள்ளைகள் அனைவரும் கானானுக்குள் வாழ உரிமை பெற்றவர்கள், அழைப்பு பெற்றவர்கள். பட் நாட் எவரிபடி entered. Not even most of them entered. You understand? The same way. நமக்கு என்னென்ன விதமான வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது? மத்தேயு 1:21 சொல்லுது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏன் இயேசு என்று பெயரிடணும்? ஏனெனில் அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை மன்னிப்பார் என்று சொல்லல. அவர் பாவங்களை மன்னிப்பார் என்று அங்க சொல்லல. மன்னிப்பு அங்கே மறைந்து இருக்கிறது. மன்னிப்பு உண்டு. ஆனால் இயேசு என்கிற பெயருக்கான அர்த்தம் ரட்சிப்பு. ரட்சிப்பு என்றால் மீண்டும் பாவம் செய்யாத நிலை. ரட்சிப்பு. மன்னிப்பு என்றால் என்ன? உதாரணத்திற்கு இங்க இருக்க ஒரு சின்ன பிள்ளை வீடு ஓரத்துல இருக்கிற ஒரு பள்ளத்தை சுத்தி விளையாடும் போது அப்பாவோ அம்மாவோ சொல்றாங்க, பள்ளத்துக்கிட்ட போகாத, விழுந்துட போற என்று சொல்லுகிறாங்க. பிள்ளை விளையாடிட்டே போய் பள்ளத்துல விழுந்துருது. விழுந்துட்டு கூப்பிடுது, அப்பா அம்மா நான் விழுந்துட்டேன், சாரி, நீங்க சொன்னீங்க கிட்ட போகாத விழுந்துருவேன்னு, நான் போயிட்டேன். அப்படியாம்மா, நான் உன்னை மன்னிச்சிட்டேன். சாரி தானே சொன்ன நீ, நான் மன்னிச்சிட்டேன் என்று சொல்லிட்டு அப்பா போயிட்டாருனாக்கா, இஸ் இட் ஓகே ஃபார் த கேர்ள் ஆர் பாய்? நோ. மன்னிப்பு போதுமா உங்களுக்கு? அப்போ அந்த குழந்தைக்கு, விழுந்த குழந்தைக்கு நெவர். இட் நீட் டு பி redeemed from there. அது அங்கே இருந்து காப்பாற்றப்பட வேண்டும், மீட்கப்பட வேண்டும். அதுதான் ரட்சிப்பு. இயேசு உங்களை மன்னிக்க வரவில்லை, இயேசு உங்களை ரட்சிக்க வந்தார், கைப்பிடித்து தூக்க வந்தார். ஆக இயேசு ரட்சிப்பார். ரட்சித்தால் என்ன நடக்கும்? நீ கடவுளுடைய பிள்ளையாய் மாறுவாய். கடவுளுடைய பிள்ளையாய் நீ மாறினால் இயேசுவோடு அரசாள போகிறாய். which means you are going to live in heaven with God. ஆனால் அதற்கு நீ போய் கொண்டிருக்கிற வழியிலே, இயேசுவால் ரட்சிக்கப்பட்டு போய் கொண்டிருக்கிற வழியிலே இவ்விதமான காரியங்கள் நடக்கும். That is what Paul is writing here. அதற்கு அவர் இஸ்ரவேல் மக்களை உதாரணம் காட்டுகிறார். பிரியமானவர்களே, ஒரு வாலிப பெண் பிள்ளை அல்லது ஒரு வாலிப பையன், இப்போ இவனை எடுத்துங்களேன், ஜோனத்தான கல்லூரிக்கு போயிடுறான், வீட்டை விட்டு கல்லூரியில் போய் படிச்சுட்டு இருக்கிறாங்க. வாரம் நீங்க அவனுக்கு இமெயில் அனுப்புறீங்க அல்லது மெசேஜ் அனுப்புறீங்க. அன்னைக்கு கடிதம் எழுதுவோம், இன்னைக்கு உங்களுக்கு இமெயில் கூட தேவையில்லை, வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புறீங்க. ஃபோன் பண்றதுக்கு, பேசுறதுக்கு சம்டைம்ஸ் அவனுக்கு நேரம் இல்லை அல்லது உங்களுக்கு நேரம் இல்லாம மெசேஜ் அனுப்பிடுறீங்க. பிள்ளை கேர்ஃபுல், உன்னை சுத்தி இருக்கிறவங்கலாம் இப்படிலாம் இருக்க வாய்ப்பு உண்டு, நீ அங்கெல்லாம் எங்கேயும் போயிடாத, ஒழுங்கா படி, நல்லா சாப்பிடு, நல்லா படி சாப்பிடு, கீப்பான் நீங்க சொல்லுவீங்க, அதை பண்ணிடாத, வேணாம், அவங்க கூட போயிடாத, அல்லது இதை பண்ணு, இப்படி இரு, பாதுகாப்பா இரு, சேஃப்டியா இரு, கீப்பான் எழுதிட்டே இருப்பீங்கல்ல, பல்வேறு காரியத்தை எழுதுவீங்க. ஆனா அந்த நல்ல படி, நல்லா சாப்பிடு என்பதை எத்தனை முறை நீங்க சொல்லுவீங்க அழுத்தமா, ஒவ்வொரு செய்தியிலையும். இஸ் இட் நாட்? கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்திலிருந்து வரவழைத்து ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். அந்த பின்பு என்கிற அந்த ஒரு கால டியூரேஷன் இருக்குல்ல, that is the duration they were stuck with this all kind of sin. அப்போஸ்தலனாகிய பவுல் மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தகுதியற்றவனாய் மாறி போகாதபடிக்கு என் சரீரத்தை அடக்கி ஒடுக்குகிறேன், நான் ஒரு இலக்கோடு ஓடுகிறேன், அல்லது இலக்கில்லாமல் நான் என்றைக்குமே ஓடவில்லை என்று சொன்னார். சொல்லிவிட்டு இஸ்ரவேல் மக்களை உதாரணமாக காட்டுகிறார்.
காட்டி அவர்கள் இந்தந்த காரணங்களுக்காக அழிக்கப்பட்டார்கள். ஆனால் அதற்கு முன்பு அவர்கள் இத்தனை வகையான அற்புதங்களை, ரட்சிப்புகளை பார்த்தவர்கள் என்றாலும் அழிக்கப்பட்டார்கள். சுவிசேஷத்தை பெற்றுக்கொண்டவர்கள் என்றாலும் அழிக்கப்பட்டார்கள் என்றெல்லாம் நமக்கு காட்டினாரு. நாம் அவை எல்லாவற்றையும் பார்த்தோம். நம்மள எத்தனை பேர் ஐ ஹவ் ஃபினிஷ்ட் தி ரேஸ் சொல்ல முடியும் நம்ம வாழ்க்கையினுடைய எண்டுல? என்றால் பவுலை போல வாழ்க்கையினுடைய ஓட்டம் முழுவதுமே அந்த எச்சரிப்பு உணர்வோடு இருக்கிறவர்கள் தான் சொல்ல முடியும். நான் ஓடினதும் ஓடிக்கொண்டிருக்கிறதும் வீணாகக்கூடாது, ஆகவே நான் என்னை அடக்குகிறேன், ஆகவே என்னை நான் ஒடுக்குகிறேன், ஆகவே ஐ மேக் மை பாடி டு பி ஸ்லேவ் டு மை செல்ஃப். என் சரீரத்தை எனக்கு நான் அடிமையாக்குகிறேன், என் ஆசை இச்சைகளை எனக்கு அடிமையாக்குகிறேன் என்று அவர் சொல்லிக்கொண்டே இருந்ததுனாலதான் when the day comes he can able to say I finished the race. ஆகவே I want each and every one of you here, when your day comes you can able to say I finished the race. அதை நீங்கள் சொல்வதற்கு those who not enter the gate, I want you to enter the gate first. Accept Jesus as your personal savior, redeemed by his blood. Take a baptism and run the race. And those who are got baptism and redeemed by Jesus, run with carefulness. If you hold fast, that is the word you need to take, until the end. அதை நீங்கள் முடிவு வரை பிடித்திருந்தால் மட்டுமே, வைத்துக் கொண்டிருந்தால் மட்டுமே. Otherwise, at any time you may be denied permission or denied entry. May God bless you. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் கொடுத்த இந்த வசனங்களுக்காக நன்றி. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.